வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசலாம். ஆப்வியஸா இவ்ளோ பெரிய கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா அமெரிக்கா மாரி ஒரு கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா வந்து வார் போறதே வந்து கிரேட் திங் சொல்லலாம். ஸோ அத எப்படி ஈரான் பண்ணாங்க? குறிப்பா அவங்களோட லீடர்ஸ், அவங்களோட தலைமைலாம் போனக்கப்புறமும் எப்படி அவங்க இன்னும் அந்த வார சர்வைவ் பண்ணியிருக்காங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஈராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதாம் ஹுசேன் இறந்த உடனே வந்து இந்த கண்ட்ரோல் வந்துச்சு. ஜென்ரலா எந்த ஒரு கண்ட்ரினாலும் அப்படிதான். வெனிசுவேலால பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்ட ஸ்வாப் பண்ணோனே அங்க வந்து ஆட்சியே வந்து மாறிருச்சு. அ அதே மாதிரி தான் எல்லா நாடுகள்லயும். தலைய தூக்குனா வால்லாம் ஆடாதுங்கிற மாதிரி. பட் ஈரான்ல வந்து நிலைமை வித்தியாசங்க. அங்க வந்து லீடர வந்து டிபெண்ட் பண்ணாம இருந்திருக்கு அந்த நேஷன். ஸோ அந்த நேஷன் பார்த்தீங்கன்னா கொண்ட ஒரு கூட்டமோ, இல்ல ஒரு நபர நோக்கி உள்ள ஒரு டிக்டேட்டர்ஷிப் இல்லாம, ஒரு ரிலிஜியஸ் ஸ்டேட்டோ அது என்ன ரிலிஜியஸ் ஸ்டேட்டா இருந்தாலும், அது வந்து ஒரு மிலிட்டரி பேக்டு ஒரு சிஸ்டம் மாரி. உதாரணத்துக்கு பாகிஸ்தான்ல என்னதான் பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ போனா கூட, அங்க மிலிட்டரி தான் வந்து ஃபோகஸ்டா இருக்கும். ஸோ, அது ரன் ஆயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஈரான்ல வந்து முழுக்க முழுக்க மிலிட்டரி இருக்கிறதும், அது இல்லாம லேயர்ட் வைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. வந்து சுப்ரீம் லீடருக்கு அடுத்து பிரசிடென்ட், அப்புறம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து ரிலிஜியஸ் சேர்ந்த டாப் அஃபிஷியல், அதுக்கப்புறம் வந்து மிலிட்டரி பியூரோக்ராட்ஸ், மிலிட்டரி பீப்பிள், முக்கியமா இந்த ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து தலைமை நிர்வாகம் வரும். ஸோ ஒண்ணு இல்லன்னா கூட இன்னொன்னு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அங்க வந்து லீடர் ஓரியன்டட் போறதில்ல. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அங்க வந்து இன்டர்னலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இன்டர்னலா வந்து எந்த கொலாப்ஸ் நடக்காதத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எந்த ஒரு ரேடிகலைசேஷன் குரூப் இருந்தாலும், நெறைய இடத்துல சுப்ரீம் லீடர வந்து கொண்டாடினத அ இறந்தத வந்து கொண்டாடினா கூட, சில இடத்துல வந்து அவங்க இன்டர்னலா வந்து கொஞ்சம் பிரஷர் வந்து ஆஃப் வச்சிருக்காங்க. அப்புறம் இத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஐடியாலஜி தான் வந்து அவங்களுக்கு ஒரு அசெட்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவலோட அவங்களோட ஐடியாலஜி. இஸ்லாமிக் அந்த ரிப்பப்ளிக் அந்த எதுக்க வந்து அந்த ரெவல்யூஷன் நடந்த 1980ஸ்ல வந்து அதனால தான் வந்து அவங்க எல்லாரும் அந்த ஒட்டுமொத்த அந்த வெஸ்ட் வெஸ்ட் ப்ரோ அந்த கவர்மெண்ட்ட தூக்கிட்டு அந்த மாரி அலி கொமேனி வந்து அவரு அந்த சுப்ரீம் லீடர் ஆனாரு. அப்புறம் ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாறுச்சு. ஸோ, அந்த ஐடியாலஜி வந்து தான் ஃபோகஸ்டா வச்சிருந்தாங்களே தவிர, அவங்க வந்து இண்டிவிஜுவலிசம்க்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கல. இதே மாரி 1981ல கூட நடந்திருக்கு. அவங்களுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க சிஸ்டம்க்கு தான் வந்து லாயல்ட்டியா இருக்காங்களே தவிர, எந்த ஒரு லீடருக்கு இல்ல. ஸோ, அவங்களுக்கு என்னதான் அந்த லீடர் மேல வந்து ஒரு ஒரு பெர்சனல் பாண்டிங் அந்த ஒரு அஃபெக்ஷன், லவ் இருந்தா கூட, அவங்க அந்த சிஸ்டம் மேல தான் வந்து ரொம்ப ரொம்ப லாயல்ட்டி. எண்ட் ஆஃப் த டே ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாமிக் அந்த ஒரு டைப். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாரி நோ இன்டர்னல் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் மிஸ்டேக்ஸ் வந்து எதுவுமே அவங்க தவறா எடுக்கல. என்னதான் வந்து சில இடத்துல அவங்க தலைமை நிர்வாகி போனத வந்து பலவீனமாக்குனா கூட, அத வந்து அவங்கள முழுக்க முழுக்க வந்து அழிக்கல. அவங்க இன்னமும் வந்து சர்வை ஆயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஐடியாலஜிஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் மாரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. என்டையர் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர. அது வந்து ஒரு பிரமிட் மாரி இல்லாம, அது வந்து ஒரு நெட்வொர்க். ஸோ ஒண்ணு அடிச்சா கூட இன்னொன்னு வந்து அது பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட பவர் வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா இருந்திருக்கு. மேபி அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களால வந்து இவ்வளோ தூரம் வந்து வார வந்து நடத்தியிருக்க முடியுது. அங்க ஓரளவுக்கு லீடர்ஷிப்ப தக்க வைக்க முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நெறைய இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து அந்த பவர்ஸ வந்து ஒவ்வொன்னா வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.